Hello friends, welcome back to our channel RelishTheCurry. இன்னைக்கு எபிசோட்ல நாம பார்க்க போற ஸ்பெஷல் ரெசிபி ரொம்பவே ஹெல்தியான ஒரு ட்ரெடிஷனல் ரெசிபி உளுந்தஞ்சோறும் கொத்தமல்லி துவையலும். இந்த ஆத்தென்டிக்கான ரெசிபி எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் புதுசாக வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். உளுந்தஞ்சோறு பண்ணுறதுக்கு நான் இப்போ அரிசியும் உளுந்தையும் ஊற வச்சுருக்கிறேன். ஒரு பெரிய கப் அரிசிக்கு 3/4 கப்பு உளுந்துன்னு எடுத்துருக்கிறேன். வறுத்த கருப்பு உளுந்து தான் நான் எடுத்துருக்கிறேன். இதை நான் 1 மணி நேரம் ஊற வச்சுருக்கிறேன். இப்போது உளுந்தஞ்சோறு செய்கிறதுக்காக ப்ரெஷர் குக்கர் எடுத்து அதில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் நான் ஊற்றிக்கிறேன். நல்லெண்ணெய் தான் இதுக்கு ரொம்பவே ஃப்ளேவர் தரும், அதனால் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுங்கள். எண்ணெய் சூடானதும் 1/4 டீஸ்பூன் ஜீரகமும் 1 டீஸ்பூன் வெந்தயமும் நான் இதோட சேர்த்துக்கிறேன். வெந்தயம் பொரிஞ்சதும் ஒரு 20 பல்லு பூண்டு நான் இதோட சேர்த்துக்கிறேன். பூண்டு கொஞ்சம் நல்லா ரோஸ்ட் ஆகட்டும். இதோட நான் இப்போ கொஞ்சம் கறிவேப்பிலை சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு இதோடே காரம் வேணும்னா நீங்கள் இந்த ஸ்டேஜ்லேயே காரத்துக்காக காஞ்ச மிளகா நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் தனியாக கொத்தமல்லி துவையல் செய்கிறதுனால நான் இதில் காஞ்ச மிளகா சேர்த்துக்கல. இந்த வீடியோவோட எண்டில் நான் கொத்தமல்லி துவையல் எப்படி செய்கிறதுன்னு நான் காட்டுறேன். இப்போ பூண்டெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம ஊற வச்சுருந்த அரிசியையும் உளுந்தையும் நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம். தண்ணியை வடிகட்டிட்டு அரிசியும் உளுந்தையும் மட்டும் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். பூண்டு நல்லா ரோஸ்ட் ஆகணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா நம்ம எப்படியும் ப்ரெஷர் குக் தான் பண்ண போகிறோம். அதுலேயே பூண்டு நல்லா வெந்துடும். இதோட துருவின தேங்காய் 1/2 கப்பு நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த அரிசி கருப்பு உளுந்தோட இந்த தேங்காயும் நல்லா மிக்ஸ் ஆகட்டும். 1 கப்பு அரிசிக்கு 3 கப்பு தண்ணி ப்ளஸ் 3/4 கப்பு உளுந்தும் சேர்த்துருக்குறோம். அதுக்கும் சேர்த்து இன்னொரு கப்பு எக்ஸ்ட்ரா தண்ணி. ஸோ 4 கப்பு தண்ணி நான் இதில் ஊற்றிக்கிறேன். உளுந்தஞ்சோறுக்கு தேவையான உப்பு நம்ம இதில் இப்போ சேர்த்துக்கலாம். நான் இதில் புழுங்கல் அரிசி, செங்கல்பட்டு வகையான அரிசி தான் நான் இதில் சேர்த்துருக்குறேன். நீங்கள் பொன்னி அரிசி கூட ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது மாதிரி கொதி வந்ததும் ப்ரெஷர் குக்கரை மூடி வச்சுட்டு ஒரு 4லேருந்து 5 விசில் நல்லா வேகிறது வரைக்கும் நாம் இதை குக் பண்ணி எடுத்துடலாம். அஞ்சு விசிலுக்கு அப்புறமா ப்ரெஷர் தானாக ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நான் இந்த ப்ரெஷர் குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உளுந்தஞ்சோறு ரொம்ப பர்ஃபெக்டாக குக் ஆகிருக்கு. அவ்வளோ ஹெல்த்தியான ரெசிபி இது. நாம் சேர்த்துருக்கிற இந்த கருப்பு உளுந்தில் அவ்வளோ நார்ச்சத்து நிறைஞ்சது. இந்த உளுந்தஞ்சோறுக்கான சைட் டிஷ்ஷான கொத்தமல்லி துவையல் எப்படி செய்கிறதுன்னு இப்போ நம்ம பார்க்கலாம். இது ஒரு வறுத்து அரைச்சி செய்கிற துவையல். அதுக்காக வறுத்த தேங்காய் 1/2 கப் எடுத்துருக்கிறேன். பூண்டு ஒரு 5 பல்லு, கொத்தமல்லி தூள் 2 டேபிள் ஸ்பூன், சில்லி பவுடர் 1 டேபிள் ஸ்பூன், கொஞ்சம் நல்லெண்ணெய், கொஞ்சம் புளி, கறிவேப்பிலை, அப்புறமா தேவையான அளவு உப்பு. ஒரு கடாயை சூடு பண்ணி அதில் 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் நம்ம ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் வறுத்த தேங்காய் 1/2 கப்பு நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். உங்ககிட்ட வறுத்த தேங்காய் இல்லாட்டி இந்த ஸ்டேஜில் கூட நீங்கள் ஃப்ரெஷ் தேங்காவை போட்டு அதை இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம். தேங்காய் இந்த மாதிரி வறுபட்டதும் கொஞ்சம் கறிவேப்பிலை இதோட சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி தூள் 2யும் நம்ம சேர்த்துக்கிட்டு
இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கரெக்டாக 1 நிமிஷம் இதை நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டால் போதும். அடுப்பு லோ ஃப்ளேமில் இருக்கணும், அதை மட்டும் கவனிச்சுக்கோங்க. இதோடவே 5 பல் பூண்டும் கொஞ்சோண்டு புளியும் சேர்த்து நம்ம கரெக்டாக 1 நிமிஷம் இதையும் வதக்கிக்கலாம். துவையலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். இது சூடு ஆறுனதும் நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்து இதை அரைச்சி வச்சுக்க வேண்டியது தான். சூடு ஆறுனதும் இதை நான் மிக்சர் ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டேன். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன், இது கொஞ்சம் நல்லா அரைகிறதுக்காக. இப்போது இது நல்லா அரைஞ்சிடுச்சு. இதுதான் இந்த துவையலோட கன்சிஸ்டன்சி. நல்ல காரசாரமான கொத்தமல்லி துவையல் நாம் இப்போ ரெடி பண்ணிட்டோம். இது உளுந்தஞ்சோறுக்கு ஒரு பர்ஃபெக்ட் காம்பினேஷன். இது உளுந்தஞ்சோறுன்னு மட்டும் இல்லை, ரசம், பிளெயின் ரைஸ் இதோட கூட இது ரொம்பவே சூப்பராக செட் ஆகும். இந்த ஹெல்த்தியான உளுந்தஞ்சோறு ரெசிப்பியும் கூடவே இந்த கொத்தமல்லி துவையலும் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இதோட நான் முட்டை அவியலும் சேர்த்து செஞ்சேன். இந்த முட்டை அவியலோட ரெசிபி மேலே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வரும். இது மாதிரி வேறு நிறைய ரெசிபீஸ் தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ரெலிஷ் த கரி. தேங்க்யூ.